ஓகே, ஓகே. இன்னும் எப்படி பயண கலைப்பு ஒண்ணும் பரவாயில்லைங்களா? இல்லையா? பரவாயில்லைங்க ஐயா. இல்ல பயண கலைப்பு, பயண தொந்தரவுலாம் ஒண்ணும் இல்லையான்னு? அதுதான் ஐயா, கால் வீக்கம் இருக்கு ஐயா. அது இருந்துட்டு போகட்டும். வேற என்ன? கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி இருக்கு பாடி, மத்தபடி ஒண்ணும் இல்லைங்க ஐயா. அது உடனே நீங்க அந்த பீட்ரூட் வேக வச்சு சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு குடிச்சிட்டேன் ஐயா. ஈவினிங் ஒரு 6:30, 7 o'clockலாம். விளக்கெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டீங்களா? விளக்கெண்ணெய் கால் வெடிக்கு போயிடும். இப்போ விளக்கெண்ணெய் தாளிச்சுதான் ஐயா. சாப்பிடுங்க. அது ஒன்றும் பண்ணாது. இப்போ உங்களுக்கு வேற விட்டா என்ன பண்றது? வேற இதுதான் வேற வழி. அதாவது தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தள்ளி போடலாம், தள்ளி போடலாம், ஆமாங்க ஐயா. தள்ளி போடலாம்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த மன வலிமை இருந்து தள்ளி போடுங்க, இல்லைன்னா போயிட்டு வாங்க, அவ்வளவுதான். அதான் ஐயா, இன்னும் ஒரு 2 days பாக்குறேன் ஐயா. அதுக்கப்புறம் தான் ஐயா. இல்ல அந்த மூச்சு திணறல் வருதான்னு பாருங்க. மயக்கம், மூச்சு திணறல், கிறுகிறு அது வருதான்னு பாருங்க. சரிங்க ஐயா. அதுதான் அந்த மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பாருங்க. மல்டிமீட்டர் வச்சு நீங்க ப்ரெஷர் செக் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க ஐயா. மல்டிமீட்டர் நீங்க ஆமா, அது ஒன்று சும்மா 100 ரூபாய்க்கு மஞ்சள் விற்கிது. அது 100 ரூபா 120 ரூபா. அதை வாங்கி வச்சு அலுமினி கம்பி கருப்பில் வச்சுக்கணும், செம்பு கம்பி வச்சுக்கணும். லேசாக ஸ்ப்ரிங் மாதிரி சுருட்டிக்கணும். இல்லை அமுத்துறப்ப இந்த ஸ்ப்ரிங் மாதிரி பார்த்தேன்னு இந்த ஸ்ப்ரிங் சின்ன ஸ்ப்ரிங் மாதிரி சுருட்டிக்கணும். அப்புறம் அந்த தலை வந்து ஒரு சிகப்பில் அடிச்சு விட வேண்டியதான். கருப்பில் வந்து அலுமினி கம்பி கொஞ்சம் அது ஸ்ப்ரிங் மாதிரி சுருட்டிக்க வேண்டியது தான். ஸ்ப்ரிங்னு எந்த மாதிரினா இந்த இதில் ஸ்ப்ரிங்னு எப்படின்னா இந்த சுருள் வில்ல மாதிரி, அதாவது பால் பாயிண்ட் பேனல் பார்த்து ஸ்ப்ரிங் இருக்குல்ல அந்த மாதிரி. ஒரு கம்பியில சுத்திட்டீங்கன்னா கிருன்னு சுத்திக்கலாம். கம்பியில சுத்தி உருட்டி கழட்டிங்கன்னா கழண்டுரும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். சரி, அந்த வெங்கடாசலம் அந்த விளக்க அந்த கூடி குறையது பார்த்தீங்களா? அந்த மின்சார கூடி குறையது கவனிச்சிக்க. அது போட என்ன போடலையா? ஆமா ஆமா, ஆகுது ஆகுது ஐயா. நான் நாளைக்கு ஒரு வீடியோ கேட்டீங்கன்னா அது நாளைக்கு காலையில் போட்டுருவேன். ஒரு நிமிஷம், அது மாதிரி 6 வோல்ட் இருக்குது. நான் மறுபடி குறைக்கிறேன். ஒரு நிமிஷம் கழிச்சு வைக்க சொல்லுங்க. ஒரு வோல்ட்டுக்கு பாரு, எல்இடி எரியுது. எரிஞ்சோடனே 6 வோல்ட் காட்டுது. எல்இடி எரியுது, மறுபடி குறையுது. அடுத்த வினாடி மறுபடி வைங்க, மறுபடி 6க்கு போகுது. இது எப்படி ஏறுது? இதுதான் கூடி குறைச்சிட்டே இருக்குது. இது வந்து தான் நியூட்ரான் எஃபெக்ட். நியூட்ரான் சாவதில்லை, நியூட்ரான் தான் இந்த வேலையை பண்ணுது, அவ்வளோதான். நியூட்ரான் இந்த மாதிரி 50 பேர் செஞ்சு பார்த்துட்டோம். இந்த மாதிரி எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டோம். நீ ஐஐடி செஞ்சு பாருங்க. நீங்களே கேளு, ஐஐடி உலகத்தில் இருக்கிற ஐஐடி ஆராய்ச்சி மையங்கள், இந்தியாவில் இருக்கிற ஆராய்ச்சி வந்து இது ஏன் எப்படி நடக்குதுன்னு கேட்டால் நியூட்ரான்ல தான் இயங்குது. எலக்ட்ரான் நியூட்ரான் பற்றி எனக்கு படித்தேன். நியூட்ரான் வந்து கோடிக்கணக்கான நியூட்ரான் வந்து தண்ணியில் இருக்கு. கோடிக்கணக்கான நியூட்ரான் தண்ணியில் இருக்கு. அது அதனாலதான் வெளியே வருது. மற்றபடிக்கு இது கெமிக்கலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வேணும்னா நீங்க இந்த தண்ணியில கூட வச்சுக்கலாம். நீங்க சுத்தமான டிஸ்டில் வாட்டர் வச்சாலும் இது வேலை செய்யும். கிணத்து தண்ணி வச்சாலும் வேலை செய்யும். வெறும் கையில ஈரப்பத்தி வச்சாலும் வேலை செய்யும். கையில கம்பி வச்சு அமுத்தினாலும் வேலை செய்யும். கையில் வச்ச கையில வச்சு அமுத்தினாலும் வோல்ட் வேலை செய்யுது. அப்ப கையில் இருக்கிற நம்ம உடம்புல இருக்கிற நியூட்ரான் தான் வேலை செய்யுது. உடம்புல இருக்கிற நியூட்ரானும் அதுதான் நியூட்ரான். அந்த நியூட்ரான் தான் இந்த வேலை செய்யுது. நியூட்ரான் இல்லைன்னா உலகம் இல்லை அப்படின்னு ஒரே பொடு போட்டுருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா இது வந்து எந்த ஐஐடி செஞ்சு பார்க்காத வரைக்கும் அந்த மூளை வேலை செய்யாதுங்க. என்னது செஞ்சு பார்க்காத வரைக்கும் அதனால எவனும் செஞ்சு பார்க்க மாட்டான். ஆமா, எவனும் இந்த குவாண்டம் சரி. காலையில இருந்து எப்படி இருக்குது? கால் மயக்கம், எந்திரிக்கிறப்ப மயக்கம், கிருகிரு, சோர்வு இல்லையா? ஐயா டயர்டா தான் இருக்குங்க ஐயா. ஆனா மயக்கம் இல்லை. கொஞ்சம் அப்படியே என்னன்னா நார்மலா அந்த ஆக்டிவோட கொஞ்சம் டயர்டா ஏந்திருக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த உட்காந்து ஏந்திருக்கிறப்ப அந்த முட்டி பெயின் மட்டும் ரெண்டுமே இருக்கு, அந்த கால் வீக்கத்தினால. இன்னைக்கு எத்தனை? இன்னைக்கு ஒரு 600 மில்லி 700 மில்லி சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு எவ்வளவு சாப்பிட்டீங்க? ஆமாங்க ஐயா, ஒரு 500ல இருந்து மேக்ஸிமம் 600 இருக்கும் ஐயா, அவ்வளவுதான் ஐயா எல்லாமே. அந்த கூடுதலா குடிச்சா ஏதாவது வருதான்னு பாருங்க. 1 லிட்டர் குடிச்சா 1 லிட்டர் வந்து 20ஆ பிரிச்சு குடிக்கணும். அந்த ஒரு நாளுக்குள்ள 1 லிட்டர் குடிக்கணும். அப்படி குடிச்சு பாருங்க.
ஏன்னா உங்களுக்கு நுரையீரல சரிங்க ஐயா. இங்கிருந்து வெளிக்கு போயாச்சு. நேத்து வெளிக்கு போனீங்களா? இன்னைக்கு ஒரு 3:30 மணி கொஞ்சம் போச்சுங்க ஐயா லைட்டா. அதுக்கப்புறம் இன்னும் போடுங்க ஐயா. அப்ப இது இரவு போகும். இப்ப விளக்குன்னு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். பீட்ரூட் சாப்பிட்டு போயிரும். சரி. இப்ப நம்ம மீண்டும் இந்த பிரச்சனை செய்திக்கு வருவோம். சரிங்க ஐயா. அந்த விண்வெளியிலிருந்து சக்தி வருதுங்கிறதான் அர்னால்டு கிளார்க்கினுடைய கொள்கை. அதுதான் உண்மை. அது பரிணாமத்தினுடைய எச்சம். அது பரிணாமத்தை பத்தி பேசுகின்ற பொழுது ஓரறிவு சிங்கிள் செல் பாக்டீரியா இருந்தது மனுஷன் மாறி இருக்கிறோம். அதை நம்ம பார்த்துக்கிட்டு அதே போல வெங்கடேசன் இப்ப இதை புரிஞ்சுக்கிட்டு தான் பரிணாம அறிவியல், அதாவது பரிணாம அறிவியலும் யோகத்தை துரிதப்படுத்துகிறது. யோகம்தான் பரிணாமத்தை துரிதப்படுத்துகிறது. இப்ப யோகம்ங்கிறது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இருக்கு, உலகத்துல எங்கேயும் கிடையாது. இது 2000 ஆண்டு இடைவெளி. இப்போ உணவு பழக்கமே 2000 ஆண்டு இடைவெளி. வெள்ளைக்காரனுடைய உணவு பழக்கமும் அப்படித்தான். அவன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளும் செஞ்சுட்டு தான் இருக்கான். நாமளும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். திருவள்ளுவர் வந்ததா உணவு பழக்கத்தை கடுமையாக எச்சரிக்கிறார். அவர் என்ன பண்ணாரு? இழிவறிந்து உண்பான் அப்படிங்கிறாரு. இழிவை அறிந்து சாவை அறிந்து, இழிவுன்னு சாவுன்னு அர்த்தம், இழிவுனா நோவுன்னு அர்த்தம். இழிவுனா அப்ப இழிவு வந்துருச்சு இல்லை உங்களுக்கு. அப்ப பெற்றோர் தான் இதுக்கு காரணம். யார் காரணம்? இப்ப எந்த பெற்றோரு? அது 2000 ஆண்டுக்கு முன்னாடி போகுது. எங்க போகுது? 2000 ஆண்டுக்கு. அப்புறம் எந்த பெற்றோர் குறை சொல்லுவீங்க? அப்பா அம்மா குறை சொல்லுவீங்களா? தாத்தா குறை? அது போகுது 2000 ஆண்டு. 2000 ஆண்டு தவறா சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அதனால நாம் நம்மை இப்ப பத்தி பேச வேண்டியதுதான். வெள்ளைக்காரன் பொழைச்சான்னு அவன் வெள்ளைக்காரன் உருப்பட போறதில்லை. எந்த ஐரோப்பியர்களும் உருப்பட போறதில்லை. அவனுக்கு இந்த பகுத்தறிவை பயன்படுத்த போறதில்லை. அவனுக்கு 7ஆம் அறிவுன்னு என்னன்னு தெரியாது. முதல்ல மனதை பற்றி ஆராய்ச்சி அறிவே வேலைக்காரனு கிடையாது. மனம்னு இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஒண்ணு தெரியும், குடியும் கூத்தடியும் விபச்சாரத்தை தவிர வேற எதுவும் தெரியாது. அதுதான் இது எல்லாரும் நாமும் பண்ணிட்டு இருக்கோம். அவன் உலகம் பூரா அறிவிச்சிட்டு இருக்கிறான். நாங்க தான் அறிவாளிங்க மாதிரி. அவன் சொன்ன சட்டம் தான். அதனால அதுல நமக்கு வெள்ளைக்காரன் நமக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் நம்மளே 2000 ஆண்டுகளாக என்ன பண்ணியிருக்கோம்? அடிமைகளாக இருக்கிறோம். உணவு அடிமைகள். அதுல 7ஆம் அறிவு இது விண்வெளிக்கு போறதுக்கான கண்டுபிடிப்பு. வெங்கடேசன் விண்வெளிக்கு போறதை கண்டுபிடிச்சார். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் டாக்டர் அர்னால்டுடைய இதே மேல்கோட் காட்டார். விண்வெளியிலிருந்து எப்படி சக்தி வருது? அது முதல் சொன்னவரே. நாம 2000 ஆண்டுகளாக அண்டத்திலிருந்து பிண்டம் வருகிறது, பிண்டம் தான் அண்டமா வருது, அண்டத்திலிருந்து சக்தி வருது. நமது தமிழர்களுடைய அறிவை அண்டத்திலிருந்து தொடங்குகிறது. இவன் பஞ்சபூதங்கிறது 4, 5 தான் பஞ்சபூதம்னா 5 வகையான பூனா விரிதல்னு பேரு. 5 வகை விரிஞ்சிருக்கு. எது விரிஞ்சிருக்கு? அந்த விண்வெளி வட்டம் என்பது அது பூமியாக விரிஞ்சிருக்குது. அது பாலில் இருந்து தொடங்கி, பாலில் இருந்து புள்ளி ஒரு வட்டம் உடைஞ்சி நேர்கோட்டுக்கு போகும் பொழுது இந்த மாதிரி உயிர்கள் தலைக்குது. அப்படி வரும் பொழுது நீர் உண்டாகலாம். அப்படிதான் நெருப்பு உண்டாகுது. அப்படிதான் காற்று உண்டாகுது. அப்புறம் தான் நிலம். இதெல்லாம் எப்போ உண்டாச்சு நமக்கு தெரியாது. 1360 சொல்றது தப்பு. அது 1370 இருக்கலாம், 800 இருக்கலாம். மேக்ஸ் பிளாங்க் கணக்கே தப்பு. கணக்கே தப்பு. நம்ம போடுற கணக்கு, நம்ம கணக்கு 64, மேக்ஸ் பிளாங்க் கணக்கு 60. இப்ப இந்த ஸ்வீடிஷ் விஞ்ஞானி அந்த அம்மா கண்டுபிடிச்சது கரெக்ட். அந்த அம்மா தான் கரெக்டா கண்டுபிடிச்சு 6×18 10⁻⁻18 அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த மேக்ஸ் பிளாங்க் -14 சொல்றதுக்கு தவறுங்கிறது இப்ப இந்த அம்மா ஸ்வீடிஷ் விஞ்ஞானி நிரூபிச்சுட்டாங்க. ஆனா இதை யாருமே கவனிக்கல. ஸ்வீடிஷ் விஞ்ஞானி நோபல் பரிசு கொடுத்தாச்சு. அந்த அம்மா 6×18 சொல்லிடுச்சு. அப்போ இதுவே மேக்ஸ் பிளாங்க் கணக்குக்கு எதிரானது. மேக்ஸ் பிளாங்க் கணக்கு தப்புங்கிறது நோபல் பரிசு நிரூபிச்சிடுது. ஆக ஒரு காலத்துல ஒரு கணக்கு சரின்னு சொல்லலாம், அதுக்கு பின்னால இன்னொரு கணக்கு சரின்னு சொல்லுது. அப்போ மேட்ச் பண்ணி பார்க்கணும். 6×18, 7×21, 12×36, 36க்கு அப்புறம் 12×36, 39, 42, 45. அந்த காலத்துல அவர் 44 45 போட்டு 44 போட்டாரு, விட்டு மறப்போம். ஆனால் இப்ப 2023 இல்ல 6×18. அப்ப 6×18 போட்டா 5×45 வரணும். அப்ப இப்ப நோபல் பரிசு பெற்ற அந்த விஞ்ஞானியை நிரூபிச்சிட்டாரு. மேக்ஸ் பிளாங்கோட கணக்கு தப்புன்னு நிரூபிச்சிட்டாரு. அப்ப 1360 கோடி ஆண்டுங்கிற தவறு நிச்சயமா 1370. இந்த கணக்கு போட்டு உலகத்துக்கு எந்த மேக்ஸ் பிளாங்க் கணக்கு போட்டாத வயிற்றுக்கு வரப்போதா, சோத்துக்கு வரப்போதா, இல்ல அன்னே ஜூலியர் சொல்றதுனால உலகம் விடிய போதா? அதெல்லாம் விடிய போறதில்லை. முதல்ல பசிதாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்தியில் வாழுகின்ற தமிழர் முறையை உலகத்தில் இருக்கிற அத்தனை யூனிவர்சிட்டி இந்த புத்தகத்தை என்ன பண்ணணும்? மொழிபெயர்க்கணும். சரி, விண்வெளியிலிருந்து சக்தி எப்படி பெறுவது? அர்னால்டு டெக்ரார்ட் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் இருந்து வெங்கடேசன் எடுத்து விரைக்கிறார். நான் இனியன்
வெங்கடேஷ் நான் வந்து எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுக்குறாரு. நான் வந்து 25 வருஷமா பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறேன். நானும் உணவு கட்டுப்பாட்டுல இருந்து வந்திருக்கிறேன். 80 கிலோல இருந்து 60 கிலோ நிக்கிறேன். இது வந்து 1 கிலோ, 1/2 கிலோ, 1/4 கிலோ குறைஞ்சு வந்துகிட்டே இருக்கும். நான் நினைச்சேன் என்ன வேணா சாப்பிடலாம் நினைச்சேன். இன்னைக்கு என்ன தெரியுமா சாப்பிட்டேன்? இன்னைக்கு ஒரு விசித்திரமா ஒரு சின்ன அது பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவல் இருக்குல்ல, ஒரு 100 கிராம் அவளுமே வெங்காயத்தை முதல்ல வெங்காயத்தையும் 100 கிராம் அவளையும் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டேன். அது பார்த்தா ஒரு மாதிரி அதில் ஒரே ஒரு வெங்காயம், அந்த ஒரே ஒரு வரமிளகாய், கொஞ்சம் உப்புக்கல் போட்டு கொஞ்சம் அப்படியே அரைச்சிட்டேன். கொஞ்சம் லேசாக தண்ணி தரக்கணும். அப்படி நல்ல ஒரு பசலை மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரே ஒரு எல்லாம் சேர்ந்து ஒரு 100 கிராம் இருக்கும். அவ்வளோதான். அதை எடுத்து ரொட்டி கல்லில் போட்டு தோசைக்கல்ல போட்டு லேசாக அந்த கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு சொட்டு 2 3 சொட்டு அப்படி விட்டு மொறுன்னு எடுத்துட்டேன். சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கு. வெளிக்கு நல்லா போகுது. அவள் ரொட்டி, அவளும் வெங்காயம் அருமையா இருக்கு. அவளுமே வெங்காயம் தான். ஆமா, அவளும் வெங்காயம் அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்லை. சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுன்னு ரோஸ்ட் போட்ட மாதிரி வந்து இந்த பேப்பர் ரோஸ்ட் அந்த சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அப்புறம் ஒரு துளி வெங்காயம் இந்த சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேலை செஞ்சு பாருங்க. அவள் ஒரு 100 கிராம் அவள் மிக்சியில் போட்டுக்கணும். ஒரு வெங்காயம் வந்து அதே மாதிரி ஒரு 100 கிராம் வெங்காயத்தூள போடணும். போட்டு 2 ஸ்பூன் வந்து கோதுமை மாவு மைதா மாவு உள்ள போட்டுறணும். 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ ஓட்டணும். கொஞ்சம் லேசாக பசலை கொடுக்குறது. அப்புறம் ஒரு வரமிளகா போட்டுக்கணும், ஒரு உப்புக்கல் போட்டுக்கணும், ஒரு பூண்டு போட்டுக்கணும். அவ்வளோதான். போட்டு இப்படி சுற்றிங்கன்னா கொஞ்சம் கவனமாக சுற்றணும். கல் மாதிரி பசை மாதிரி வரும். அதை அப்படியே மெல்ல நிதானமாக வலிச்சு தட்டில் வச்சுட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். வச்சுட்டு அப்புறம் தோசைக்கல் எடுத்து வச்சு லேசாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் தோசைக்கல் எண்ணெய் பண்ணிக்கணும். எண்ணெய் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கிறத வலிச்சு மெல்ல ஒரு தட்டில் ஓட்டுக்கணும். போட்டுட்டு அதை எடுத்து மெல்ல வச்சு கையில் ஈரப்பதம் வச்சு வெட்டிட்டு அப்படியே தட்டி ரொட்டி மாதிரி அப்படியே படப்படப்பன்னு தட்டி விடணும். அப்படியே ரொட்டி மாதிரி கையில் தட்டி விட்டு அப்படி சப்பாத்தி மாதிரி அப்படியே விரிஞ்சிக்கும். வச்சுட்டு மேலே ஒரு மூடாக்கு வச்சு ஒரு மூடி போட்டு மூடிட்டு அப்படியே கவனமாக ஒரு 2 3 சொட்டு சுற்றி ஒரு ஸ்பூன் இந்த வெளி சைடு ஒரு 10 உள் சைடு ஒரு 10 மாதிரி வடிவேல் ஒரு படத்தில் வெளி சைடில் அப்படியே ஒரு 15 கரண்டி, உள் சைடு ஒரு 10 கரண்டி ஊற்றுற மாதிரி ஊற்றி நல்லா ரோஸ்ட் ஆயிடும். அப்புறம் ஒரே ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்க. ருசியாக இருக்கும். பசி கிசி எல்லாம் பறந்து போயிடும். ஆனால் வயிற்று காலையிலேருந்து நீர் பயிற்சி பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் வெடிக்க போகிற நாற்றமே இருக்காது. வெடிக்க போகிறப்ப நாற்றம் வரக்கூடாது. யாரும் மலத்தை வந்து நாற்றம் இல்லாமல் கடிக்கிறானோ அவன் தான் அறிவாளி. உலகத்தில் நம்ம தான் அறிவாளி, மற்றவங்க முட்டாள். மலம் நாற்றமா போனாவே அவன் நல்லவன் தான். மலம் நாரி போனாவே அவன் உடம்பால் கெட்டு போனவன். அவன் மன விரும்பி சாப்பிட்றான். நம்ம அறிவை வெட்டி சாப்பிட்றோம். நம்ம அறிவை வைத்து சாப்பிடுகிறோம். இது வந்து அறிவை வைத்து கொண்டு ஆரோக்கியத்தை பெறுவது. ஆனால் மனதை ஆராய்ச்சி பண்ணாமையே மனம் அவருடைய ஆளுமை செய்கிறது. உலகத்தில் இருக்கிற 800 மக்களையும் மனம் ஆளுமை செய்கிறது. மனம் ஆளுமை செய்கிற உணவை சாப்பிட்டு ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கிறான். இங்க உடல் வேறு மனம் வேறு. பிசிக்கல் கிரேட் டிஃபரெண்ட். பிசிக்கல் பாடி, அப்புறம் மென்டல் பாடி, அது ஸ்பிரிச்சுவல் பாடி. ஸ்பிரிச்சுவல் பாடி ஒன்றும் இல்லை, விண்வெளியோடு தொடர்பு வைத்த கூட சக்தி அங்கிருந்து பெறுவது தான். அப்போ சொல்றாரு டாக்டர் அர்னால்டு புத்தகத்தில் அந்த மூக்கஸ்லெஸ் அட்டாக் ஹீலிங் சிஸ்டம். ஜெர்மனி நேச்சுரோபதி டாக்டர் செட்டில் அமெரிக்கா, ஜெர்மனில பிறந்து அமெரிக்காவுக்கு போயிட்டாரு. அந்த புத்தகத்துல 59வது 60வது பக்கத்துல vitality does not depend directly and primarily upon food, but rather from the fact of how far and how much the function of the human engine is obstructed and clogged up by mucus and toxin. ரெண்டாவது பாயிண்ட் 64 65 அந்த பக்கத்துல the human body does not expel, burn up or use up a single cell that is in vital condition. The cleaner, the more free from obstruction from waste the body is, the easier and longer you can fast with water and air alone. The limit where real starvation sets in is yet unknown. யாருக்குமே தெரியாது எப்ப உண்மையான பட்டினி தொடங்குது என்பது யாருக்கும் தெரியாது. A pure body, 69 page, the pure body under ideal condition, the body nitrogen is accumulated from air by pure body. சுத்தமான உடல் காற்றில் இருக்கிற நைட்ரஜனை அப்சார்வ் பண்ணிக்குதுங்கிறாரு. நாம் என்ன சொல்றோம்? நைட்ரஜனை அப்சார்வ் பண்ணிக்குது, நியூட்ரானே அப்சார்வ் பண்ணிக்குது, நியூட்ரினும் அப்சார்வ் பண்ணிக்குது. ஏற்கனவே நம்ம உடம்புல எலக்ட்ரான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது, புரோட்டான் இருக்குது. இப்ப சுத்தப்படுத்த அந்த நியூட்ரான் அதிர ஆரம்பிக்கும். நம்மளுக்கு ஆசிட் இருக்குல்ல, ஆசிட் பேட்டரி என்ன பண்ணுதுன்னா இந்த நியூட்ரான் அதிர வச்சுட்டே இருக்கும். அதனால எனர்ஜி குறையே குறை. இவ்வளவு அசுத்தம் இருக்குது, ஏன் இன்னைக்கு சாகல ஜெயபிரகாஷ்? இவ்வளவு அசுத்துக்கு போது ஏன் உயிர் போகல? அது நியூட்ரான் வேலை செய்யுது. நியூட்ரான் அதிர்ந்து கொண்டே இருக்கிறது. நியூட்ரான் அதனால நீங்க சாகல, நானும் சாகல, நீங்க மாத்தாதெல்லாம் வேலைக்கு போகல, தவறா சாப்பிட்டு மாட்டிட்டு பிசு புண்டாயிடுச்சு.
எவனும் இந்த பதில் சொல்ல முடியாது. அதனால நீங்க தப்பிக்கிறது நியூட்ரானை வச்சுதான். முடிஞ்ச அளவுக்கு செய்ய நியூட்ரன் முடியலையா அங்க போயிட்டு வர. அவன் போய் என்ன பண்ண போறான்? அவன் ஆலோசனை சொல்ல போறான். அவனால நிச்சயமா அலோபதியில அறுவை சிகிச்சை பண்ணவும் முடியாது. மருந்து மாத்திரை மருந்து மாத்திரை நல்லா ஆகலைங்கிறது உலக சான்றாச்சே. சீக்கடிங்கிறது நெவர் கியூரபிள் அப்படின்னு வெள்ளைக்காரன் சொல்லிட்டான். நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இப்ப இன்னைக்கு 12 நாள் ஆகி போச்சா, அடுத்தது ஒரு 5 நாள் கொண்டு போறேன். அன்னைக்கு 5 நாள் கழிச்சு போறீங்க, இன்னைக்கு அதே 5 நாள் கழிச்சு போறீங்க. போயிட்டு வாங்க, இப்ப என்ன ஆகி போகுது? ஒன்றும் பண்ண போறது இல்லை. அங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா சரி செக் பண்ணும் பொழுது 7.8ங்கிறான். ஏன் உயிர் போகல? ஹீமோகுளோபின் 7.8ங்கிறான். ஏன் உயிர் போகல? நியூட்ரான் அதிர்வுனால ஒரு வேலை செய்யும், ரத்த ஓட்டம் ஓடி இருக்குது. அது 7.8 இருந்தா என்ன, 9.8 இருந்தா மட்டும் என்ன உயிர் போகலையா? அப்ப 9 இருந்து 7 வந்து ஏன் சாகல? பட் சாகல. பட் ஆனா நம்மளால எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ண முடியல இல்லைங்க ஐயா, அதுதான் பிரச்சனை. அது ஆக்சன் பண்ணாமே இருங்க. ஆக்சன் பண்ணீங்கிறது ரைட். ஏன் சாகல? அந்த கேள்வி பதில் சொல்லுங்க. உடல் உறுப்பு நின்று போனாதான் உடல் உறுப்பு நின்று போய் சளி ஏறணும். சளி வெளியே ஏறணும். சளி ஏறணும். உடம்பு பூரா சளி பரவி எந்த உறுப்பும் செய்யப்படாம நேர பீனியல போய் அமுத்தணும். இங்க பீனியல் கிராண்ட் வேலை செய்யாத அளவுக்கு உப்பு ஏறணும். மூளையில உப்பு ஏறிடணும், மூளையிலும் சளி ஏறிடணும். மூளைக்கு இருக்கிற பிட்யூரிட் கிளாண்ட், அந்த கிளாண்ட்லயும் பிட்யூரிட், தைராய்டு, தைமஸ், அந்த கிளாண்ட், அதாவது பீனியல் கிளாண்ட்ல வரைக்கும் சளி ஏறணும். சளி ஏறணும், ஆள் இறந்துருவான். ஆளு ஐயா ஐயா எனக்கு ஒரு கேள்வி ஐயா, ஒரு முன்ன வைக்கிறேன். இந்த இந்த சில பேருக்கு என்ன பண்றாங்கன்னாங்க, வாயு துர்நாற்றம் வர்றவங்களுக்கு இந்த குடல் புண்ணுன்னு சொல்றோம் இல்லையா நம்ம, அது நம்ம தண்ணியால கூட சுத்தம் இருக்குது. அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டால குடல் புண்ணாகும். ஆமா, அதுதான் நீ சாப்பிட வெஜ்ஜியோ நான்வெஜ். நான் நான்வெஜ்ஜே சாப்பிட்றதில்ல, வெஜ்ஜு சாப்பிட்றத விட எதனா மாவு சேர்த்தால இருக்கு வரலாம், இல்லை வேற எதனா ஒரு பொருளால் கூட போய் குடலுக்குள்ள புண்ணு ஆகலாம் அப்படின்னு நான் வாத வச்சேன். ஆமா சொல்ல, நானும் உன இருந்தவதான். என்ன சொன்னாலுமே உன் மாதிரி எனக்கு அந்த நோய் இருந்து நான் சரி பண்ணிட்டேன், விடிச்சுக்கிட்டேன். உணவு பழக்கத்தை மாத்திட்டேன். உணவு பழக்கத்தை மாற்றிட்டு இந்த மாதிரி நீர் பயிற்சியும் காய்கறி பருப்ப என் உடம்பு 25 கிலோ குறைஞ்சது. அப்ப எனக்கு எல்லா நோயும் போயிடுச்சு. நான் வேணாலும் பலகாரம் சாப்பிடல, நான் பலகாரம் சாப்பிடலாம். கீரை சாப்பிடுங்கண்ணா, மணக்கட்டு கீரை, இந்த கீரை வகையை சாப்பிடுங்க, உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க. நீங்க உடம்பு ஆரோக்கியன்றது சொல்றதை விட புண்ணு நல்லானமா கீரைகளை சாப்பிடுங்க. அவன் கீரை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சாப்பிடலன்னு சாக வேண்டியது. இதை நாளைக்கு சாப்பிடலைன்னா இதே குடல் புண்ணை புற்றுநோயா மாறு. என்னவானு குடல் அது இப்படித்தான் இந்த குடல் புற்றுநோய், இந்த கல்லீரல் கெட்டு போயிடும், குடலும் கெட்டு. இப்படித்தான் ஐன்ஸ்டீனுக்கு அப்படித்தான் ஏற்படுச்சு. ஐன்ஸ்டீன் இறைச்சி இறைச்சி சீக்கிரம் சாப்பிட்றவர் தான். அப்பேற்பட்ட அறிவாளி நம்ம நாட்டுல அண்ணாத்திரன் ஒருத்தர் இருந்தாருங்க, மிகப்பெரிய அறிவாளி மகன். அவர் மூக்குப்படி போட்டே செத்து போயிட்டார். மூக்குப்படி போட்டே நல்ல அறிவாளி தான். ஆனா மூக்குல போடுறது வேணாம், மூக்குல காத்துதான் போகணும். மூக்குல சிகரெட் போலாமா? மூக்குல டுபாக்கோ பவுடர் போலாமா? டுபாக்கோ பவுடர் போட்டுட்டு அறிவாளியா இருந்து என்ன பிரயோஜனம்? மனதுக்கு அடிமை. அதுக்கு அடிமையாகாதன்னு எவனும் கிடையாது. நோபல் பரிசு பெற்ற நோபல் மேனா இருந்தா என்ன, நோபல் பரிசு பெற்ற மனிதரா இருந்தா எல்லாரும் அந்த மனதிற்கு அடிமையானவங்க, உணவுக்கு அடிமையானவங்க, மனதை வெல்ல தெரியாத காட்டு மிராண்டிகள், மனதை வெல்ல தெரியாத காட்டு மிராண்டிகள். ஆகையினால யாரு சொன்னாலும் நானும் மாறி இருந்தவன் தான், எனக்கு வர்ற மாதிரி தெரிஞ்சது, நான் மாறிட்டேன். இப்ப 2000 ஆண்டுக்கு முன்னாண்ட இருந்ததப்ப இப்பதான் வருது, யாருக்கும் தெரியாது. தமிழ்நாட்டுல இப்பதான் 10 பேத்துக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு போச்சு. நானும் முறையா நான் வகுப்புல சேர்ந்தேன், பணம் கட்டின சேர்ந்தேன். நோய் நல்லா, எனக்கு 100 வருஷத்துக்கு நோய் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் எப்ப வேணாலும் எந்த உணவையும் சாப்பிட்டு சுத்தம் பண்ணி கொள்ள முடியும். உனக்கு அது வேணும்னா தான் இந்த லிங்க் இருக்கு, பாத்துக்கோ. அவ்வளவுதான். நானும் மாதிரி நோய் வந்துச்சு, உன்னை விட எனக்கு கடுமையான நோய் வந்து இந்த நோய் பரவாயில்ல. எனக்கு கால்ல ரத்தோட்டம் இல்லாம 15 வருஷம் சிரமப்பட்டேன். கால் ரத்தம் அடுக்கி போய், கால் தெரிச்சு போய், ரத்தம் போய் பிளாக் ஆகி, காலெல்லாம் வேற பிச்சு எடுக்கிற மாதிரி வலி, அவ்வளோ மரண வெளி. அதனால அந்த வழியே நல்லாகும் பொழுது இதுல என்ன ஏன்னு சொல்லி அவனுக்கு சமாதானப்படுத்தணும். வழிகாட்டுற மாதிரி சொல்லிட்டு விழிப்புணர்வு கொடுத்துரும். நம்ம அவேர்னஸ், நாம போய் யாரையும் 1140 கோடி பேர் இருக்காங்க, நாம் இருக்கிறது 5 பேரு 6 பேரு. நாம எப்படி போய் இதை திருத்த முடியும்னு கேக்குறேன். ஒன்னும் பண்ண முடியாது, சாத்தியமே இல்ல. இது 7ஆம் அறிவுங்க. 7ஆம் அறிவு இந்தியாத்துல எத்தனை பேத்துக்கு இருக்குதுங்க? ஒருத்தரும் கிடையாது. சாதாரண உணவை திங்கிறவன் 7ஆம் அறிவு இல்லாதவன் அர்த்தம். நாம் என்ன பண்றோம்னா, விருப்பத்துக்கும் ஆடம்பரத்துக்கும் உடம்பு கெட்டு போறதுக்கு தான் சாதாரண உணவு. சுத்தம் பண்ணி பழகிட்டோம்னா நம்ம சாதாரண உணவை
விருப்பத்துக்கு வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஆரோக்கியத்துக்கு வைத்துக் கொள்ளலாம். நம்ம நோக்கம் ஜீரணநீரை அமைதிப்படுத்திட்டே இருக்கணும். ஜீரணநீர் அமைதிப்படுத்ததான் இந்த உடம்பு நீண்ட கால வாழ பழகிக் கொள்கிறது. அதான் உண்மை. அவர் சொல்றாரு கீழே அடுத்ததுக்கு அப்புறம் அண்டர் ஐடியல் கண்டிஷன் நைட்ரஜன் இஸ் அசிமுலேட்டட் ஃப்ரம் ஏர் பை பியூர் பாடி. அது என்ன பியூர் பாடி? எந்த பாடி இருக்காது, பியூர் பாடி தான் இருக்கும். அந்த பியூர் பாடி இழைத்திருப்பான் யோகி. அப்ப எப்படி இழைச்சிருக்கணும்? நீர் பயிற்சியும் வேக வைத்த காய்கறி பயிற்சியும் செஞ்சு உடம்பு கெட்டு போன சதையெல்லாம் கரைஞ்சு போய் உண்மையான சதை வரணும். இப்ப நீங்க ஜெயபிரகாஷ் உண்மையான சதையா கெட்டு போன சதையான்னு போக போதான் கண்டுபிடிக்க முடியும். இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 நாளா 45 நாளா அந்த 2 கிலோ குறைஞ்சதுதான். இப்ப 37 தான் நிற்குது. ஆமாங்க ஐயா, 36.3 தான் ஐயா இருக்கு. அப்புறம் 1/2 கிலோ ஏறிச்சு பாட்டு இறங்கிருச்சா மறுபடியும்? ஆமாங்க ஐயா. ஆமா. ஆரம்பத்துல ஒரு 10 வருஷம் முன்னாடி எவ்வளவு இருந்தீங்க? நான் அப்போதைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி 62-63 கிலோ இருந்தேன் ஐயா. அத்தனை இப்ப கரைஞ்சு போய், அது எப்படின்னா உடம்பு அமிலத்தன்மை அடைஞ்சு அந்த இத்து போன சதையெல்லாம் வெளிக்கொடு. இன்னும் கொஞ்சம் அந்த இத்து போன சதையில அதுவே வெளியேற்றிடுச்சு. என்னது? அது வெளியேற்று. அது வெளியேற்றங்காட்டி இப்ப தப்பிச்சிருக்கிறீங்க. ஏதோ கொஞ்சம் உயிர் ஓடிட்டு இருக்கு. அப்ப உயிர் இயக்கம் நியூட்ரானோட இயக்கமே தவிர மற்றபடி இட்லி இயக்கமா தோசை இயக்கம். அதனாலதான் வாங்க முடியும். இறப்பையே வேலை செய்யாத. அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, யாருக்கு நோய் வருதா முதல்ல இயற்கை இறப்பையை நிறுத்திடும், பசியை நிறுத்திடும். என்ன பண்ணாலும் உடம்பு சுத்தமானா மட்டும்தான் அந்த பசி எடுக்கிற மாதிரி. என்ன விடும் இயற்கை? என்ன விடும்னா பசி நிறுத்திடும், கணையத்தை நிறுத்திடும், கல்லீரல் நிறுத்திடும், உடல் மலம் போறதை நிறுத்தி எல்லாத்தையும் நிறுத்தி சாவலை கொண்டே வச்சிடும். கரெக்டா கொண்டே அதை நீ புரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ணா அன்னப்பாதையை சுத்தம் பண்ணிட்டு இறப்பைக்கு வேலை கொடுக்காம அந்த கீழே இருக்கிற மலக்குடல் இருக்கிற கழிவை வெளியேற்றி மேல திருப்பி திரவாகாரம் வரணும். காய்கறி மாதிரி ஜூஸ் போட்டு சூப்பு மாதிரி குடிச்சு அந்த குடல்ல இருக்கிற மறுபடியும் விரிக்க வச்சு சுருங்க வச்சு மலம் போய் சுத்தமானதுக்கு அப்புறம் ஒரு 50 நாள் 60 நாள் 70 நாளுக்கு அப்புறம் மீண்டும் இட்லி தோசையை தின்னு பார்த்து மலை சிக்கல் வருதான்னு பார்க்கணும். உடனடி ஏறுதான்னு பார்க்கணும். மறுபடியும் உடனடி ஏறிச்சா மறுபடியும் ஏறக்கூடாது. உடனடி ஏறுனாலும் உடம்பு சதை கெட்டு போச்சு. உண்மையான சதையில நாத்தம் பிடிச்ச சதை அப்போ வாய் நாத்தம் படிச்சிரு. என்னைக்கு சாதாரண உணவு திங்கிறீங்களோ எல்லா 1000 நோய் வருவதற்கான காரணத்தை இது உண்டாக்கிடும். 1000 நோய் இல்ல, 10,000 நோய் வருவதற்கான காரணத்தை வாய் நாரிச்சுனாவே எல்லா நோய்க்கான காரணம் அர்த்தம். என்னது? எல்லா நோய்க்கான காரணம் எது முந்தது அது பேரை சொல்லி வச்சுக்க வேண்டியதா. ஒரு குடல் புண்ணு வந்துருச்சா அது பேர் வச்சுக்கோ, புற்றுநோய் வந்துருச்சா பேர் வச்சுக்கோ, சக்கரை நோய் வந்துருச்சா பேர் வச்சுக்கோ. அது 1 லட்சம் நோயை உருவாக்குவதற்கான காரணத்தை உண்டாக்கிடும். உடனே டிஎன்ஏக்கு தகவல் போகும். யாருக்கு? டிஎன்ஏக்கு தகவல் போய் இவனுக்கு புற்றுநோய் போடு. ஒரு வீட்டுல 4 பேர் இருப்பாங்க. அவனு பொதுவான உனக்கு அம்மா தின்னு இருப்பாங்க. தம்பிக்கா புற்றுநோய் போடு, அண்ணனுக்க கிட்னி ஃபெயிலியர் போடு, இவனுக்க வாதத்தை கொடு, அவனுக்க கோடு வகை அவனு சாவடி. இப்படி எல்லாம் அது டிஎன்ஏ முடிவிடாது. மொத்தமா முடிவு ஆளை கொண்டு போடும். சரியா? நிறைவு செய்ய போறேன். ஐயா சில பேர் ஒரு ஆள் பாத்துக்கிறேன் எப்ப ஒரு முறை சும்மாவே இருமும் போது வாந்தி எடுத்துப்பாங்க, ரத்த வாந்தி. அதனாலதான் நான் வந்துட்டேன் உங்களுக்கு. அதான் அசிடிட்டி ஐமே போய் ரத்தம் வந்தாலும் இறந்துருப்பானே. இறந்துருவான் சீக்கிரம். ரத்தம் வந்து வந்தாலும் உள்ள பெப்டிக் குடலே சம்பந்தம் இல்லாம ரத்தம் கசிவு உள்ள ஆசிட் அதிகமாகி ஒன்னும் உப்பு அதிகமா இருக்கணும். ஆசிட் அதிகமா உள்ள இருக்கிற தமணிகளே ரத்தமே குடல்ல கலக்குதுன்னு அர்த்தம். அப்ப அந்த அளவுக்கு ஆசிட் ஆகி போச்சு. அப்ப அது ரத்த குழாய் கசிவு ஏற்பட்டு இறப்பையில நிக்குது. அப்ப வாந்தி எடுக்கிற சீக்கிரம் செத்து போயிடுவான். ரத்த வாந்தி வந்துட்டு சீக்கிரம் பரலோகம் தான். அந்த கோல வரத்து பருத்தி ரத்தமா வருது. போயிடுவான் சீக்கிரம் போயிடுவான். நான் எங்க வீட்டு பக்கத்தால நான் பார்த்துருக்கேன். முதல்ல எனக்கு தெரிஞ்ச நண்பு குடும்பம் அவர் ரத்த வந்து எடுத்து செத்து போனார். எடுத்தா அவ்வளவுதான். அந்த அவரு போய் இறைச்சி திங்கிறவரு சீக்கிரம் போய் செத்துட்டார். அது நான் சொல்ல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ரத்த வந்து எடுத்தாரு. ரத்த வந்து போயிடும். பாருங்க, வயிற்றுல ரத்தம் கசியுதுன்னா மூளையில கசியும். மூளையில கசிஞ்சு எத்தனை அரசியல்வாதிகள், எத்தனை பணக்காரங்க, எத்தனை நடிகர்கள் இறந்து போனாங்க. கணக்கு வருத்து. எம்ஜிஆர் கண்ணங்கிற குடல் பூரா கெட்டு போச்சு, நரம்பா இத்து போச்சு. அப்படின்னு தங்க பசுவும் சாப்பிட்டாங்க. அத்தனை புரணை. தங்க பசுவும் இல்லை, தகர பசுவும் இல்லை, எல்லாம் வேலைக்கு ஆகாது எல்லாமே. அந்த ஆளு பிரியாணி இறைச்சி திங்கிறவன் தான். எம்ஜிஆர் இறைச்சி திங்கிறவன் தான். 100 இறைச்சி திம்பான். பூரா உள்ள ஏறி அந்த மீனு கறி கோழிகள் பட்டையே கலப்பாப்பல. என்னது தின்னு மூட்டு எப்படி ஆரோக்கியம் வரும்? நீதான் அது அமெரிக்கா வேற புரூக்லின் மருத்துவமனைக்கு போயிட்டா. அப்பவே 25-30 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் கலையிட்ட பொழந்து தள்ளி பொட்டணத்தை கட்டி அனுப்பிச்சு விட்டான். போய் சேருங்கடா அப்படின்ட்டு. அவனுக்கு தெரியுங்க நோயின்னு வந்துட்டா மருந்தினால் காப்பாற்ற முடியாதுங்கிறத உண்மை.
பரிணாமத்தை புரிஞ்சுக்கணும். பரிணாமத்தை புரிந்தால் மட்டும்தான் இந்த பரிணாமத்தை துரிதப்படுத்தி மனிதன் நீண்ட காலம் வாழ வேண்டும்னா நம்ம ஜீரணை நிறுத்தணும். ஜீரணை நிறுத்தறதுக்கு பயிற்சி இப்பதான் நம்ம கொடுக்க 2000 வருஷம் நம்ம கொடுக்கவே இல்லையே. 2000 இப்ப நம்ம பேசுறது 2000 வருஷம் இடைவெளி. அப்ப இப்ப இருக்கிற வெள்ளைக்காரன் காரணம் இல்ல, ஜெர்மனிக்காரன், ஜப்பான்காரன், அமெரிக்கா, யாராரு அவனெல்லாம் யாரும் நமக்கு காரணம் இல்லை. நம்ம தான் நமக்கு காரணம். அது சொல்றதுக்கு யாரு டீச்சிங் பண்ணி சொல்றதுக்கு யாரு ஆள் இல்லைங்க. தமிழ்நாட்டிலே ஆள் கிடையாது, நான் தான் இருக்கிறேன். ஆமா. இப்ப உடம்பு தண்ணீர ஒரு சொட்டு தண்ணியில இருந்து நியூட்ரன் அதிர்கின்றனாலதான் எனக்கு 0.6 வோல்ட் வருது, 0.7 வோல்ட் வருது, 0.9 வோல்ட்னு சொல்றேன். எவனாச்சும் சொல்லுங்களா பாக்கலாம். இந்தியால எத்தனை ஐஐடி இருக்குது? இந்தியாவில் எத்தனை ரிசர்ச் சென்டர் இருக்குது? பெங்களூர்ல மட்டும் 4-5 ரிசர்ச் சென்டர் இருக்குதுங்க. நேரு காலேஜ் இருக்கு, நேரு யூனிவர்சிட்டி சென்டர் சாதாரணமா, ஐஐடி சாதாரணமா. எவனாச்சும் ஒருத்தனாவது ஒரு கிராம் தண்ணியில இருந்து, பெங்களூர் ஐஐடி சொல்றேன், 1 கிராம் தண்ணியில இருந்து ஏதாவது 0.6 வோல்ட்டோ ரெகுலரா ஒரு மாசத்துக்கு எடுத்து வெறும் வோல்ட் மட்டும் காட்ட சொல்லுங்க. அவன் ஒரு எல்இடி எரிக்கிறத விட்டு தள்ளுங்க. எவனாச்சும் பண்ணி அட்வான்ஸ்டு மெட்டீரியல் சயின்ஸ் வச்சிருக்கானுங்க. ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் 32 டிபார்ட்மெண்ட், 30-40 டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கானுங்க. வச்சுட்டு வெள்ளைக்காரன் சொல்றதை காப்பி அடிச்சுட்டு அதுதான் பண்றானுங்க தவிர சொந்த கண்டுபிடிப்பு இந்தியாவோட எவனும் கண்டுபிடிக்கவில்லை என்று பெங்களூர் வாழுகின்ற டாக்டர், பாரத ரத்னா பெற்றவர் டாக்டர் CNR ராவ், அவர் மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அவரை தான் எனக்கு பிடிக்கும். CNR ராவ் தெரியாத இந்த உலகத்துல யாரும் இருக்க முடியாது. அவர் 25 ஆண்டுகளாக பிரதமர்களுக்கு என்ன பண்ண, கடைசியில மன்மோகன் சிங்கின் ஆட்சியில் இருக்கப்ப அவருக்கும் அறிவியல் ஆலோசனை இருந்தார். அவர் இஸ்ரோட வேலை செஞ்சவர், DRDO ராணுவ ஆராய்ச்சி மையத்தில் வேலை செஞ்சவர், ஐஐடியில் வேலை செஞ்சவர், பாரத ரத்னா பெற்றவர். கடுமையா சொல்லுவாரு, நீங்க டெக்னாலஜி மட்டும் வச்சிருக்கிறீங்க, இன்வென்டரா இல்ல, யூ ஆர் கம் டு த இன்வென்டர்னு சொல்லுவாரு. கண்டுபிடிங்களா, சும்மா ராக்கெட் விட்டு என்னடா பையன்னு கேட்டாரு. சரி, ராக்கெட் விட்டுனா இந்தியா வறுமை போயிடுச்சா? ஒரு அறிவியல் செஞ்சோம்னா மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். சரிங்களா, முடிச்சுக்கிறேன். ஆக பேஜ் நம்பர் 161 இந்தியா பாடி ஃப்ரீ ஃபார் ஆல்வேஸ் அண்ட் பாய்சன். அதனால சுத்தமா அந்த பாய்சன் போனா மட்டும்தான் யார் தப்பிக்க முடியும்? உணவு கழிவு தப்பிக்க முடியும், ஜெயபிரகாஷ் தப்பிக்க முடியும். அது இவ்வளவு கட்டுப்பாடும் இருந்து எங்கிருந்து இந்த மயக்கம் வருது? அப்ப உள்ள விஷம் இருக்குன்னு அர்த்தம். அந்த உள்ள விஷம் அந்த ஓல்டு மெடிசின் எடுக்குதுன்னு சாதாரணம் இல்ல, அந்த தண்ணியை தான் ஓல்டு மெடிசின் எடுக்கும். தண்ணி தான் கொஞ்சம். எத்தனை வருஷம் மெடிசின் சாப்பிடுறீங்க? சிறு மெடிசின் சாப்பிடுற பழக்கம் தானே? ஆமாங்க, நான் மெடிசன்லாம் சிறுசுல இருந்து எடுத்திருக்கேன் நிறைய பிரச்சனைகள்லாம். அப்புறம் அப்ப இருந்து இருக்கிற விஷயம் அது கொஞ்சம் ஏற்றுக்கொண்ட உடம்பு ஏற்றுக்கொண்ட ஸ்டீராய்டு, அப்புறம் என்னென்ன மெடிசின் ஏற்றிருக்கோம், ஆன்டிபாடி, ஆன்டிசெப்டிக், ஸ்டீராய்டு, இன்னும் என்னென்ன எக்கச்சக்கமான மெடிசின் உள்ள அதெல்லாம் வெளியிடணும்னா நீர். அதுக்கு தான் 1 லிட்டர் நீர் அறந்தோணும். நீங்க அது 20 பிரிச்சு அறந்தோணும். அந்த நீர் தான் அதுல இப்ப நமக்கு மலக்குடல் ஒண்ணுதான் வாய்ப்பு, அந்த உணவு பாதை முன்னுதான் வாய்ப்பு. என்னன்னா ஃபுல்லா வெளியேற மாட்டேங்குது, கொஞ்சம் கொஞ்சம் பாடியிலேயே நின்றுடுது. அதுதான் நமக்கு பிரச்சனையா இருக்கு. ஆமா, 50 வருஷமா சாப்பிட்டு நான் 40 நாள் எப்படி போகும்? எத்தனை வருஷமா சாப்பிட்டுருக்கீங்க? 40 வருஷமா சாப்பிட்டது போல எப்படி ஒரு நாள் வெளியே போயிருமா? அது நடக்காது. அது உடம்புல இருக்கிற அங்கங்கள் எல்லாம் ஒரு அணுவுல இருக்கு, ஒரு மயிர் கால்ல இருக்கு விஷம். அது டிஎன்ஏல இருக்குதுங்க. டிஎன்ஏ மரபணு தீர்மானிச்சிருச்சு உனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகும்னு டிஎன்ஏ முடிவு பண்ணிடுது. அங்க டாக்ஸின் இறங்கிட்டு அது என்ன எழுதிடுது. அவருதான் நீதிபதி, அவருதான் யமராஜா, நடராஜம் அவருதான், யமராஜம் அவருதான். உங்களுக்கு யமராஜ் எழுதிட்டு போயிட்டேன். ஒரு டிஎன்ஏ நம்ம ஜெயிச்சுட்டு வரணும், அது சொந்த மாதிரி வரணுமே. அப்பதான் சாத்தியம். இப்ப புரியுதா? பல ஆண்டு தவறை ஒரு நாள் அது வருஷம் கணக்கில் ஆகுங்க ஐயா. அது ஒரு நாள் ஆகாது, 1 வருஷம் ஆகும், 4 வருஷம் ஆகும். அவர் நீங்க ஐயா சொல்லுவாரு, ஓரளவுக்கு நடக்கும். சுத்தமா கிளியர் ஆனா தனிமையில உக்காந்து ஞானத்துல உக்காந்து தண்ணி கூட நிக்காம வந்தாதான் டிஎன்ஏ சொத்தப்படுத்த முடியும். சித்தர்கள் வழி போனதான் கரெக்டா. கடைசி வாய்ப்பு இந்த மலைக்கூட இந்த 30 அடி நீளம் இருக்கிற அந்த இப்ப அது ஒண்ணுதான் இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்குது. அது இல்லைன்னா போய் சேர்ந்திருப்பீங்க. அது ஒண்ணு வேலை. அதை வச்சுட்டா இப்ப சிறுநீரகத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இதை வச்சு எடுக்கணும். இது 6 மாதம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இது பல முறை தேவைப்படலாம். அதனால
ஏதோ இப்ப தப்பிச்சிருக்கிறீங்க. மீண்டும் தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்பப்போ உங்களுக்கு என்ன மன முடிவு எடுக்குதோ அதன்படி செயல்படுங்க. உங்க பெற்றோர் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதன்படி செயல்படுங்க. நீங்க என்ன முடிவு இருக்கோ அதன்படி செயல்படுங்க. அவ்வளவுதான். இப்ப நாங்க சொல்றதுல ஒண்ணுமே நாங்க வந்து அறிவியலை மட்டும்தான் பேச முடியும். நாங்க தப்பிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கிறோம். நீங்க உங்க முடிவு, உங்க தைரியம், உங்க பெற்றோர்கள் இதைத்தான் நீங்க சார்ந்திருக்கிறீங்க. நாங்க யாரையும் சார்ந்தவர் அல்ல. நான் எங்க வீட்டுக்காரர் எதிர்க்கிறவன். எங்க வீட்டுக்காரர் உணவு பழக்கத்தை கடுமையா எதிர்க்கிறவன். வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ஏன்னா என் வீட்டுக்காரர் சமையல் எனக்கு சமையல் பண்ணி போட்டு 35 வருஷம் ஆச்சு. என்னது 35 வருஷம் ஆச்சு. நீங்க அப்படியே இருப்பிக்க போறீங்க? உங்க 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 அப்பா வீட்டுக்காரர் சமையல் எல்லாம் இருக்க போறாருன்னு கேக்குறேன். இல்லைங்க ஐயா. உங்க அப்பாவை சொல்லல, உலகம் அப்படி இயங்குது. உலகம் அப்படிதான் இயங்குது. அப்ப நாம யாரும் குற்றவாளி? இப்ப நான் வந்து தப்பிச்சிட்டேன். நான் வந்து 35 வருஷம் கூட சமையல் கட்டு விட்டு வெளியே வந்துட்டேன். நான் வெளியே வந்தது வேற காரணம். நான் வெங்கடேசனுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அதுக்கப்புறம் தான் வெங்கடேசன் ஒரு 7 வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் தான் வெங்கடேசனை போய் சேர்ந்தாக்க போறேன். வெங்கடேசன் வந்து விண்வெளிக்கு போறதுக்காக பல அந்த விண்வெளிக்கு போற கண்டுபிடிப்பு இருந்து காட்டியதான் நாம வந்து அழியக்கூடாதுங்கிறத இயற்கை அறிவு கொடுத்துருக்கோம். அந்த காரணங்கள் வலுவா இருந்த காட்டியதான் அவர் சொல்றதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சு இப்ப வந்து நியூட்டன் 1 கிராம் தண்ணியில இருந்து உலகத்துல முதல் முறையாக 9.99 வோல்ட்டும் 100 மில்லியாம் பேர் எடுத்த ஒரே ஆள் உலகத்தை நான் தான். அது எனக்கு அந்த வாய்ப்பு வந்து அது வெங்கடேசன் அறிவு. எனக்கு அந்த வாய்ப்பு வந்து அடுத்து என் பொண்ணு செய்ய போறாங்க. என் பொண்ணுக்கு எல்லாமே தெரியும். அப்ப வெள்ளைக்காரனுக்கு பாடம் புகட்டுறதுக்கு தான் அங்க அனுப்பிச்சிருக்கிறேன். வெள்ளைக்காரனுக்கு பாடம் புகட்டுவதற்காகத்தான் அங்க இங்கிலாந்து அனுப்பிச்சிருக்கிறேன். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். நன்றி.